வணக்கம் நேயர்களே, இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மத்திய நிதியமைச்சர் அடுத்தடுத்ததாக பல புதிய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றார். அதாவது கடந்த 2016-17 நிதி அறிக்கையின் தாக்கலின் போது இந்த வராக்கடன் வசூலிக்கப்படும், அதற்கான தேவையான ஆவண வகைகள் செய்யப்படும் என்கின்ற ஒரு அமைப்பு சார்ந்த தகவல் மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டிருந்தார். அதை சார்ந்து அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி கொண்டே இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் நேற்றும் கூட இன்றும் கூட வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வாராக்கடன்கள் செலுத்த வேண்டிய பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை நிம்மதியாக தூங்க விட மாட்டோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் மத்திய நிதியமைச்சர். இது போல எத்தனை சவால்கள் நாம் சந்திக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். விஜய் மல்லையா போன்ற பண முதலைகள் 9,000 கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டு அதை நாம் செலுத்த வேண்டிய பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்கிறது என்றால், விஜய் மல்லையாவே 8வது இடத்தில் தான் இருக்கிறார். ஆக அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய 7 பேர்களுடைய நிலை எவ்வளவாக இருக்கின்றது? 9,000 கோடி, 9,140 கோடி, 10,000 கோடி, 11,000 கோடி என்று 1000 கோடிகளில் பணம் வாங்கியவர்களுடைய அந்த வராக்கடன்களை மீட்பது எப்படி? இந்திய வங்கிகளுடைய இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை சரியாக இருக்கின்றதா? இதை பாதுகாப்பதற்கான தேவையான நடவடிக்கைகள் இருக்கின்றதா? தஞ்சாவூர்ல ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு நினைச்சுன்னா, 1,50,000 லட்சம் ரூபாய் ஒரு டிராக்டருக்காக வாங்கின ஆளை போலீஸாருடைய உதவியோடு சேர்ந்து அவர்களை அடித்து அவர்களை இழுத்துட்டு போய் அந்த காட்சிகள்லாம் நம்ம டிவியில் நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம், ஊடகங்களில் பார்த்துருப்போம். 9,000 கோடி வாங்கினவரை நம்ம இன்னும் பிடிக்க முடியல. நம்ம அவர்களுக்காக அடுத்தடுத்த முறைகள் கொடுத்துட்டே இருக்கோம், வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் ஒரு சிறு விவசாயி இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம பணத்தை பதிவு பண்ணி ஜப்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். ஆக இந்தியாவுடைய வங்கிகளுடைய நிதிநிலை சரியாக இருக்கின்றதா? அதனுக்கான மத்திய நிதியமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் வங்கிகளுடைய நிலைப்பாடு வேறையாக இருக்கின்றது. வாருங்கள் விவாதிக்கலாம். இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இது சார்ந்த சில தகவல்களை நம்முடைய இருக்கின்றார் சென்ட்ரல் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திரு பாபா ரமணி. வணக்கம். அதே போல மக்களுக்கு இந்த நிலைகள்லாம் தேவையில்லை, இந்த நிலையை சார்ந்து அவர்களை அவமதிப்பதோ அல்லது ஜப்தி செய்வதோ போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் எவ்வாறு எடுக்கலாம் அப்படிங்கிறத மக்கள் சார்ந்த சில விஷயங்களை நம்முடைய பகிர இருக்கின்றார் மக்கள் சிவில் உரிமை கழகத்தினுடைய மாநில செயலாளர் திரு சா பாலமுருகன். வணக்கம் சார். நான் முதல் கேள்வி, நம்ம அறிமுறையில் சொன்ன மாதிரி 9,000 கோடி வரி ஏய்ப்பு செய்து கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண முதலைகளாக இருக்கக்கூடிய விஜய் மல்லையா போன்றவர்களை நம்மால் இன்னும் கூட எதுவுமே செய்ய முடியலையே. அவர் அங்கே பிரிட்டனில் உட்காந்துட்டு கிங்ஃபிஷர் டீம் சார்பாக ராயல் சேலஞ்ச் பேங்க்ல 2வது முறை வென்றதுக்காக அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறாரு. இங்கேருந்து 3 முறை நம்ம போய் இந்தியா டுடே இது போன்ற பல ஊடகங்கள் அவருக்கு பின்னாடியே துரத்திட்டு போய் அவரை ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்படி கூட ஒன்றும் செய்ய முடியல. முன்னாடி சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பல ஊடகங்களில் பார்த்தோம். இதுக்கான நிலை இது எந்த நிலை நோக்கி நம்ம இருக்கிறோம்? வங்கிகள் சரியான முறையில் தான் இயங்கி கொண்டு இருக்கிறதா? நீங்கள் தான் சொல்லணும். பொதுவாக இந்தியன் வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வலுவான ஒரு அடிப்படையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பொதுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்திய வங்கிகள் இருக்கின்றன. ரெண்டாவது இந்தியாவினுடைய மக்கள் அவங்களுடைய பணம் ஏறக்குறைய 70% டெபாசிட்டுகள் சாதாரண மக்களுடைய முதலீடுகள், சேவிங்ஸு மற்ற முதலீடுகள் காரணமாக இந்தியன் வங்கிகளில் பணம் நிதி ஆதாரமாக இருக்குது. ஆகவே அந்த அடிப்படையில் வங்கியை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளாகட்டும் இவைகள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு மிக அடிப்படையான முறையில் ஒரு வலுவான ஒரு ஆதாரமாக விளங்குகின்றன அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த கடன் வழங்குதல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ சமீப காலமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி வராக்கடன்கள் எழுந்திருக்கு. வராக்கடன்கள் ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 8,000 கோடியாக இருந்தது. இன்றைக்கி அது ஒரு 3 லட்சம் கோடிக்கு மேல் அப்படிங்கிற போகும்போது அது வங்கியினுடைய நிதி நிலைமைகளையும் மோசமாக்கி பொதுவாகவே இந்திய பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா மேற்கொண்டு கடன் வழங்குவதிலையும் வங்கிகளுக்கு சிரமம் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு ஒரு சீரியஸான ஒரு நிலைமை ஏற்பட்ட பிறகு தான் இப்போ இந்த விவாதம் வந்திருக்குது. அதில் குறிப்பாக இது வங்கிகளை சார்ந்த தொழிற்சங்கங்கள் இதை நீண்ட காலமாகவே நம்ம எடுத்து இதை இயக்கங்களாக நடத்திட்டு வரோம். வராக்கடன்களை அரசு வசூலிப்பதற்கு தீவிர நடவடிக்கைகள் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ஒரு முக்கியமான இது ஒரு ஹட்கோ லோன் திருப்பி வராமல் அது நிலுவையில் இருந்த காரணத்தினால அந்த விஷயத்தில் ஒரு ஊழல் நடந்திருப்பதாக
உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது. அந்த ஹட்கோனுடைய வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லும் பொழுது அப்போ இது வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற வங்கிகளில் 70% வந்து சாமானியர்களுடைய பணத்தை வைத்து தான், அவங்க செய்திருக்கக்கூடிய முதலீட்டை வைத்து தான் நம்முடைய இந்தியாவுடைய மொத்த அமைப்புமே வங்கிகளின் அமைப்பு இருக்கின்றது. அப்படிங்கிற போது இந்த அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டிய தவறிட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருகிறது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏறக்குறைய வந்து வங்கிகள் 69 தேசியமயமான பிறகு வந்து அந்த வங்கி கொள்கைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு முன்பு வந்து 69 தேசியமயம், அதற்கு முன்பாக வந்து தனியார் கையில் தான் இருந்தது. டாடா, பிர்லா போன்றவர்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கு பிறகு தேசியமயமான பிறகு வங்கி கொள்கைகள் வந்து மாறுது. அப்போ விவசாயத்திற்கு, சிறு தொழிலுக்கு, சிறிய வியாபாரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கடன் தரணுங்கிற முறையில் அந்த ப்ரையாரிட்டி செக்டார், முன்னுரிமை கடன்கள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு அதற்கு முன்னுரிமைக்குன்னு அவங்க ஒரு விழுக்காடுகள் ஒரு அதை நிர்ணயிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 100 ரூபா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏறக்குறைய 40% முன்னுரிமை கடன்களுக்கு கொடுக்கப்படணும், 60% தான் பெருங்கடனுக்கு போகணும் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. அப்போ அந்த முறையில் வந்து அந்த 40 வந்து ஏறக்குறைய 20% விவசாயம், இன்னொரு 20% மற்ற கடன்கள், இப்படி ஒரு கொள்கையை வந்து தேசியமயம் வந்த பிறகு தான் மாறுது. அதற்கு முன்பு விவசாயியோ அல்லது சாதாரண ஒரு வியாபாரியோ வந்து வங்கிகளுடைய அந்த வாசற்படியை மதிப்பது என்பது சாதாரணமாக இயலாத காரியம். அந்த மாதிரி இருந்தது. சார், இப்போ நான் அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சராசரியாக இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த கணக்கீடு, இந்த ஜிடிபின்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கீடு வந்து நம்ம வந்து ஒரு மனிதனுடைய உரிமைகள் அடிப்படையில் நம்ம ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சராசரியாக கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. அம்பானிக்கும் ஒரே அமௌண்ட்டு தான், அவருக்கும் வரக்கூடிய அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து, சாமானியன் இருக்கக்கூடிய அவரையும் சேர்த்து 2 பேரையும் பிரித்து அவர்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து நம்முடைய ஜிடிபியினுடைய இன்கமாக நம்ம கருதுகிறோம். இந்த மாதிரி இப்போ சார் அவர்கள் சொன்னபோது, திரு ரமணி அவர்கள் சொல்லுகிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 70% இந்த முதலீடு வந்து எந்த முதலீடு அப்படின்னு சொன்னால் இந்த சாமானியர்களாக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். பெரிய பெரிய பண முதலைகளாக இருக்கக்கூடியவர்கள், விஜய் மல்லையா போன்றவர்கள், டாடா போன்றவர்கள், அந்த ரிலையன்ஸ் குரூப் போன்றவர்கள், பெருங்கு குரூப் இருக்காரு, அவங்க இருக்கக்கூடிய வெறும் 30% இருக்காங்க. ஆனால் இந்த 30% தான் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 70% ஆட்டி படைக்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்களுடைய உரிமைகள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா, இந்த வங்கிகளுடைய கொள்கைகளில் வங்கிகளை தேசியமயமாக்கப்படுகின்ற பொழுது ஒரு கொள்கை இருந்தது. அது நாட்டு நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும், அந்த மூலதனம் என்பது எல்லாருக்குமானதாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நேஷனலைசேஷன் என்பதெல்லாமே நடந்தது. ஆனால் பல கொள்கைகள் மாறுகின்ற பொழுது அது வந்து முழுக்க முதலாளித்துவம் சார்ந்த ஒரு கொள்கையாக போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஏன்னா வரக்கூடிய நிறைய நம்ம வந்து பேங்க்குடைய அடிப்படையில் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்லேருந்து வாங்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த ரெக்கவரின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ரெக்கவரி பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்கள போட்டு பிச்சை எடுத்து அவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எங்களால் கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க. கட்ட முடியாதுன்னு இருக்கவங்கள போய் நீங்கள் மீண்டும் போய் ஜப்தி பண்ணி அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நிறைய பேர். இதில் என்னென்னா, இதில் வில்ஃபுல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். ஒருத்தர் பணம் கட்ட முடியாமல் அவரால் அவர் வந்து லாஸ் ஆன ஒருத்தரை வந்து போய் கஷ்டப்படுத்துவது என்பது ஒன்று. ஆனால் பணம் கட்ட முடியும், ஆனால் வந்து வேண்டுமென்றே ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து அவர் பணம் கட்டாமல் வைத்திருக்கிறார் என்பது 2வது கேட்டகரி. இந்த 2வது கேட்டகரி பார்த்திங்கன்னா பெரும் முதலாளிகளில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப வேடிக்கை என்னென்னா, போன ஆண்டுகள் ஒரு 2012 2015 வரையும் ஏறக்குறைய காலகட்டங்களில் இந்த கடனை தள்ளுபடி செய்தவர்களுடைய பணம் பட்டியல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 1,14,000 கோடி ரூபாய் பணம் என்பது முதலாளிகளுக்கு சலுகையாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. நிச்சயமாக கவர்னர் சார், இப்போ இது வந்து ஒரு சரியான ஒரு பாயிண்ட் வந்து முன் வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் பார்த்தாலும் சரி, அது வந்து மத்திய அரசனுடைய தேர்தல் அறிக்கையாலும் சரி, இல்லை மாநில அரசனுடைய தேர்தல் அறிக்கையாலும் சரி, முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயத்திற்கு விட்டுலாம் ஒரு சரி ஓகே, எதற்கான கடன் தள்ளுபடி, பேங்க் இதுக்கான கடன் தள்ளுபடி, வங்கிகளுக்கான இந்த கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடன் தள்ளுபடிங்கிறது சரியான விஷயமா இருக்குங்க. அடிப்படையில் ஒரு விவசாயத்திற்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. ஆனால் இதுவே ஒரு 1/2 ஏக்கர் வச்சுருக்கோம், 1 ஏக்கர் வச்சுருக்கோம், அதனால் பிரயோஜனப்பட போகிறதில்ல. ஒரு 1000 ஏக்கர் வச்சுருக்கவங்க, 2000 ஏக்கர் வச்சுருக்கோம், பெரு விவசாயிகள் தான் அதனால் பயனடிக்க போகிறாங்க. அப்போ இந்த சிஸ்டம் சரியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக அது வந்து ஒரு வேறுபாடு இருக்கணும். முடியாத சாதாரண வந்து மார்ஜினல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழை விவசாயிகள் அவருடைய கடன் தள்ளுபடி பண்ணுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் பெரும் கடன்கள் தள்ளுபடி பண்ணுறதுங்கிறது அது நாட்டினுடைய பணம் வந்து விரயமாவது, அது மக்களுடைய மனதில் வந்து ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கும். இப்போ அவர் சொன்னபடி வந்து பேங்க்கில் வந்து வருடம் ஆண்டுதோறும் 10,000 கோடி ரைட்டாக பண்ணுறாங்க.
அது மாதிரி வந்து ரைட் ஆஃப் பண்ணுறது வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ கடந்த ஆண்டு வந்து 15,000 கோடி வங்கிகளில் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்கினுடைய இதில் வராக்கடனாக. அந்த 15,000 கோடியில் வந்து ஏறக்குறைய கார்ப்பரேட் கடன்கள் தான் அதிகமாக. சரி, இந்த ரைட் ஆஃப் பண்ணுற பணத்தை வந்து எப்படி ரிகவர் பண்ண போகிறாங்க? ரைட் ஆஃப் பண்ணுறதுனா அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க கிட்ட இருந்து வேண்டாம், நம்ம திருப்பி அந்த பேங்கிங் மெக்கானிசத்தை நீங்கள் சீர் பண்ணணும் தானே. அது சீர் பண்ணுறதுக்கு என்ன விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணுவாங்க? அதான் அதுக்கு வந்து இப்போ வந்து சட்ட ரீதியாக வழக்குகள் போடுதல் அப்படிங்கிற முறையில் இந்த டெட் ரெக்கவரி. ஆக்சுவலாக இந்த ரைட் ஆஃப் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இருக்குது. ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்து நினச்சது ஒரு தொழிலுக்கு வந்து இவங்களுக்கு ஊக்கப்படுத்தலாம், அவங்கள சிரமப்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்கின்ற பொழுது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து தள்ளுபடி செய்கிறார். டிரான்ஸ்பரன்சி சிறு சிறு முதலீட்டாளர்களோ சிறு முதலீட்டாளர்கள் பிரயோஜனம் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வந்து தொழில் முனைவோராக நம்ம கருதி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தலாம். இதே பெரும் பண முதலாளி பெரும் முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உண்மை என்ன நடக்குதுன்னா, போன கவர்னராக இருந்த சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிசர்வ் பேங்க் கவர்னர், இந்த ரைட் ஆஃப் பண்ணுறது பணத்தை தள்ளுபடி செய்வது என்பது ஒரு வகையான ஊழல் என்பதை அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா உங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு வந்து ஒரு லாபி பண்ணி கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் அவங்களை திருப்திப்படுத்தி நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு வந்து அந்த பணத்தை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க சலுகை வரக்கூடிய நிறைய இன்சூரன்ஸ் வந்து நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போது அது ஒரு பெரிய ஊழல் என்பது இருக்குது. இங்கே வந்து ரகுராம் ராஜன் கவர்னராக இன்றைக்கி இருக்கிற ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு வந்து இந்த மாதிரி பணத்தை தள்ளுபடி பண்ணாதீங்க, ஏன்னா அவனால் பணம் கட்ட முடியும், அவன் வேணும்னே வந்து ஒரு சலுகையை வந்து வாங்குறான். நீங்கள் தள்ளுபடி பண்ணுற இந்த பணத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தில் இந்த இந்தியா முழுக்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியை கொடுத்துடலாம், சுகாதாரத்தை வந்து கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட பணத்தை, மக்களுடைய பணத்தை இப்படி வீணடிக்காதீங்கன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னரே சொல்லியிருக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக தள்ளுபடி செய்யப்படுகிறது. நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து ஒரு அற்புதமான பாயிண்ட் வந்து வச்சிருக்காரு. அரசியல் லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு பக்கம். ரகுராம் ராஜனை பற்றி பேசும்போது என்ன, சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லும்போது கூட என்ன சொன்னார்னா, அவர்னால தான் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ஒரு பிரச்சனைகள் வந்து ஹைக் ஆகிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, மறைமுகமாக அவர் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை முன் வச்சிருக்காரு. இது வந்து சரியான ஒரு விமர்சனம் நினைக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு கட்சி உங்களுக்கு என்ன? ரகுராம் ராஜனுடைய இது பொதுவாக நம்முடைய அரசினுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுறாரு. இருந்தாலும் சில மாதிரி செயல்பட முடியாது, அதுக்கு தவிர வேறு எதுவும் செயல்பட வாய்ப்புகள் இல்லை. அதில் வந்து சில விஷயங்களில் வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து ரொம்ப தளர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த பேங்க் ரேட் அப்படிங்கிற அந்த அரசு ரிசர்வ் பேங்கினுடைய கடன் அந்த பேங்க் ரேட்டை வந்து நான் குறைக்க மாட்டேன், குறைச்சதுன்னா அது வந்து பணப்புழக்கத்துக்கும் அதிகமான பிரச்சனைகளுக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு அது உறுதியாக நின்னார். அந்த வகையில் வந்து அது இந்திய பொருளாதாரம் வந்து உலகத்தினுடைய நெருக்கடியை வந்து இப்போ மீண்டும் தாக்காத அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதே போல் வேறு சில விஷயங்கள்லையும் இந்த வராக்கடன் விஷயத்தில் இதுவரைக்கும் பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி பேங்க்கினுடைய கடன்களை பற்றி நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுங்கிற சட்ட விதிகள், ரிசர்வ் பேங்க் ஆக்ட், பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், அஃபிஷியல் சீக்ரெசி ஆக்ட், இதை போன்ற சட்டங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருந்ததை அதற்கு மாறாக இன்றைக்கி அவர் வந்து அதை வெளியிடுவதற்கு ஏற்கனவே அந்த உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு பட்டியல் அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்களும் தயாரித்திருக்கோம், நாங்களும் வெளியிட போகிறோன்னு அறிவிச்சிருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சார், இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப, அதாவது மோடி அரசு வந்து பதவியேற்று 2 ஆண்டு காலமாகி கூட ஃபர்ஸ்ட் அவர்கள் சொன்ன என்னென்னா 100 நாட்களுக்குள்ளே நம்ம என்னென்னா இந்த கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய பட்டியல் வந்து முன்னாடியாக வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் இந்த சீக்ரசி ஆக்ட் அப்படிங்கிற வர்றதுனால தான் இந்த கருப்பு பணத்தை பட்டியத்தில் சுவிஸ் பேங்கே வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம் அதை வாங்கி நம்மளால் வெளியிட முடியாத சூழ்நிலை வருகிறது. இது வந்து எல்லாருக்கும் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்குமா? இல்லை, இதுதான் இது நம்ம பொலிட்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு அதை பார்க்க வேண்டியிருக்கு. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் பெரும் முதலாளிகளுடைய சலுகைகள் பெற்றே அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், நான் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி சொல்ல. ஏன்னா அவர்களுடைய நலன் என்பது அவர்கள் வந்து சாதாரண மக்களுக்கு நன்மை செய்வது என்பதை காட்டிலும் பெரும் முதலாளிகளினுடைய கோபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதில் எல்லா கட்சிகளும் தெளிவாக இருக்கிற ஒரு துரதிருஷ்டமான சூழல் இருக்குது. மத்திய அரசாலும் சரி, மாநில அரசு. ஆமாம், அது இருக்குது. அதனால் குறிப்பாக மத்திய அரசு கையில் இருக்குது தான், நிதி இருக்குது. எனவே அவர்கள் வந்து எல்லாருமே அந்த மாதிரி சலுகைகள் செய்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் நீங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது. போன வருடம் 2015 2016 வரைக்கும் இந்த பேட் லோன்னு சொல்கிற இந்த வராக்கடனுடைய எண்ணிக்கை 1 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது. இது எப்படி அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நீங்கள் வந்து வேண்டுமென்றே அந்த கடன் வராது என்று தெரிந்தே கடன் கொடுக்கும்போது, ஆனால் சாதாரண ஆட்களுக்கு கடன் தருவதில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் வங்கி அதே சமயத்தில்
பெருமுதலாளிக்கு ஒரு வகையான சலுகை. உண்மை. ஆனா சாதாரண ஆட்கள் ஒரு வங்கியில எஜுகேஷன் லோன் வாங்கின ஆட்கள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து எஜுகேஷன் லோன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய எஜுகேஷன் லோனுக்கு அவங்கள அலைய வச்சு அதுக்கப்புறம் வந்து வேணாங்க நிலைமைக்கு அவன் போனதுக்கு அப்புறம் சரி வந்து திருப்பி கூப்பிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. பாரபட்சம் என்னன்னா கார்பரேட் லோனுகளுக்கு வந்து ரொம்ப கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸேஷன்ல வட்டியும் கூட வந்து குறைவா இருக்கு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. வங்கியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து சீனியர் சிட்டிசன் இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு 8.8 கொடுக்கலாம், 8.5 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மகிழா திட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா விடவ இருக்கக்கூடிய விடவ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 6.7 7 கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு என்ன சராசரியான அளவுகள் வச்சிருக்காங்க? ஃபிக்ஸேஷன் வந்து பொதுவாக வந்து தொழில்துறைக்கு வந்து குறைவாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. எப்படி வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகைகள் தந்தால் தானே அவங்க தொழில் நடத்த முடியுங்கிற மாதிரி. இப்போ கார்ப்பரேட் லோன்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மி தான். ஆனால் இதே வந்து ரீட்டைல் லோன்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ், அப்புறம் கன்சியூமர் லோன்ஸ், ஹவுசிங் லோன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க அதிகமாக தான் இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 14% வந்து திருப்பி ஏற்றிருக்காங்க. ஆமாம், ஏற்றிருக்காங்க. அப்போ வந்து இவங்கனால வரக்கூடிய நட்டத்தை சாதாரண மக்கள் மீது சுமத்துற மாதிரி தான் போகுது. இது கார்பரேட்டுகள் ஒரு நிலைப்பாடு பாருங்க சார். நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது 70% பேர் முதலீடு செய்யக்கூடியவர்களாக கன்சூமரா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவர்களுக்கான இந்த கன்சூமருக்கு பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்திட்டு அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையில நாம வந்து யாரை பாதுகாக்கணுமோ நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து விட்டு போயிடுறோம் இல்லைங்களா? ஏழைகள் மீது ஒரு தொடர்ந்த கோபமும் ஏழைகளை புறக்கணிக்கிற ஒரு விஷயமும் ஒரு சுமை தானே உருவாக்கிட்டு வரும். உண்மையா? ஏன்னா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோனில் பார்த்தீங்கன்னா அதை கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு 2-3 டியூ தள்ளி போனாவே கூட அவருடைய போட்டோவெல்லாம் போட்டு வச்சு பெற்றோர் போட்டோவையும் மாணவர் போட்டோவையும் போட்டு வச்சு இதை சத்தியமூலம் போன்ற தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று சொல்லி போட்டோ போடக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. கல்கட்டா உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஒரு பணம் கட்ட முடியலைங்கிறது கேவலப்படுத்தும் அப்படின்னு தான். நேம் அண்ட் ஷேம், நேம் பெயரை போட்டு நேம் அண்ட் ஷேம். அதைத்தான் வந்து இப்போ ரஞ்சித் சின்ஹான்னு சிபிஐ டைரக்டர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கார். இந்தியாவில் வந்து வராக்கடன்களுக்கு முக்கியமான காரணமே பல்க் பாரோயர்ஸ் தான் பெரிய இவங்க அப்படின்னு ஒரு சிபிஐனுடைய டைரக்டர், சிபிஐ மத்திய அவர் ஏன்னா அந்த சிபிஐ கேசஸ் நடக்கக்கூடிய பட்டியலாம் வச்சு அவர் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பெயர்கள்லாம் கொடுத்துருக்காரு. ரஜத் ஃபார்மா அப்படின்னா 361 கோடி ஒரு கம்பெனி. அதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இது மாதிரியான விஜய் மல்லையா 7000 கோடி. மல்லையாக்கு முன்னாடியே வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அப்படிங்கிற போது நம்ம வந்து மற்றவங்களெல்லாம் பற்றி சொல்லவே 300 கோடிலாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. இது இப்போ வங்கி இப்போ வந்து பண்ணாமல் சிபிஐ கேசஸ் ஃபைல் பண்ணி ஏற்கனவே ஜஸ்டின் மேத்தான்னு ஒருத்தர் வந்து ஒரு பணம் தராமல் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார். ஏன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது. வங்கிகளை ஏமாத்துறது என்பதெல்லாம் புதிது கிடையாது. இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த பெருமுதலாளிகள் யாரும் மானம் வெக்கம் பார்த்து தற்கொலை பண்ணுற ஆட்கள், ஏமாத்துறதுக்காகவே பண்ணுற ஆட்கள். 1.5 லட்சம் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்கான். பணம் கட்ட முடியல. 1.5 லட்சம் பேர் நம்ம வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. சாதாரண டிராக்டர் வாங்க முடியல அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டு தஞ்சாவூர்ல நடந்த இன்சிடென்ட். அது இவங்க எல்லாம் என்னன்னா இந்த ரெக்கவரிங் ஆப்ஷன்ல கூட்டு போய் எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் கூட்டு போய் அவரை வந்து அடிச்சு திருப்பி மறுபடி இழுத்து அந்த இதை வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்கள். இப்போ வந்து கோவையிலேயே வந்து நிறைய பேர் பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் மில்லு ஓனர்கள்லாம் வாங்கினாங்க. அதில் வந்து பர்சனல் ரெஸ்பான்ஸ் கேரண்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ கார்பரேட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் கூட அந்த ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பர்சனல் கேரண்டி ஒன்று பேங்க்கில் டாக்குமெண்ட் வாங்குகிறோம். அந்த பர்சனல் கேரண்டி பிரகாரம் நம்ம யாரையுமே வந்து கேஸ் போட்டு அவங்களையும் அதில் இன்வால்வ் பண்ணலாம். ஆனால் கார்பரேட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சனல் கேரண்டியை நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியறதில்ல. கோர்ட்டு வந்து நீங்கள் அது வந்து ஹியூஜ் அமௌண்ட் இருக்கிறனால வந்து நீங்கள் அதை இன்வோக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பர்சனல் கேரண்டியை வந்து இது பண்ணுறது. இப்போ மல்லையாவும் முடியாது அப்படி தான். பர்சனல் கேரண்டியை வந்து அவர் கொடுத்துருப்பார். எல்லா பேங்குகளுக்கும் ஸ்டேட் பேங்க் முதற்கொண்டு எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மல்லையாவை பொறுத்தளவுக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த 200 கோடி 300 கோடி 350 கோடி கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மேலே அவங்க சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலை மேலுக்கு மேலே எப்படி கடன் சுமை நீங்கள் வந்து கடன் கொடுத்துட்டே போகிறதுக்கான பொலிட்டிக்கல் லாபி இருக்குன்னு கடன் வாங்கி தருவதில் ஒரு அரசியல் லாபி இருக்கு. அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு செய்ய வைக்கிறதுக்கான ஒரு லாபி பண்றாங்க. எல்லாமே லாபி பண்ணி ஏன் ஒரு கிரிமினல் குற்றவாளிகளாக அறிவிக்கக்கூடாதுங்கிறது தான் யூனியனுடைய கோரிக்கை. பெரிய கடன் இந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறவங்கள
தே மஸ்ட் பி டிக்ளேர்ட் ஆஸ் எ கிரிமினல் அஃபெண்டர்ஸ். ஒரு கிரிமினல் குற்றவாளிகளாக நீங்கள் அறிவிக்கணும். பொருளாதார குற்றவாளி ஒரு இதில் வங்கியில் வராக்கடனில் நிலுவையில் உள்ளவர்கள் பட்டியலில் இந்த வங்கி ஊழியர் சங்கம் என்பது வெளியிட்டது ஆல் இண்டியா அளவில். இதில் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து எம்பியாக இருக்கிறவங்க, பல பேர் மந்திரியாக இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம ஸ்விஸ் பேங்க்ல வந்து கடன் வாங்கி கருப்பு கடன் வச்சிருக்கவங்களே நிறைய பேர் வந்து அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட நம்ம ஒரு இந்த கல்கத்தாவில் அந்த இவர் பில்டர், அவர் என்ன பேர், அது பெரிய ராக்கெட் வந்தது, சகாரா. இப்போ அவரை உள்ளே பிடிச்சி போட்டின பிறகு அவர் வந்து 4000 கோடியை கட்டியிருக்காரு. இன்னும் கூட கட்டுறேன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போடும்போது வந்து அந்த பணம் வெளியே வருது. அதே போல் மல்லையா வந்து இன்றைக்கி உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னோன்னா அங்கேருந்து 4000 கோடி ஆஃபர் பண்ணியிருக்காரு. இதே இந்தியாவிலேருந்து அவரை உள்ளே பிடிச்சி போட்டிருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோ பணமும் வந்திருக்கும். அதான் 2ஆம் தப்பிச்சு போயிட்டாரு. ஏன் வந்து அவங்க மட்டும் தனியாக ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கும் போது ஒரு பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்கறனால எல்லா அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸையும் நீங்கள் உள்ளே பிடிச்சி போடுறது. ஏ கிளாஸ் வசூலிக்கிறதுக்காக என்ன நடவடிக்கைகள் பேங்க் செய்கிறது? இந்த வராக்கடனை பொறுத்தளவு இந்த இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் மேலே வந்து இன்றைக்கி வந்து தனியார் வங்கிகள் நிறையா ரெக்கவரி ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஆளை பயன்படுத்தி குண்டாஸுகளை வச்சுக்கிட்டு அதுதான் நம்ம குண்டாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பெரிய கேரண்டி எல்லாம் அவங்ககிட்ட இல்லாமல் வெறுமனே வாங்கிட்டு குண்டாஸுகள் அனுப்புறது ரெக்கவரி பண்ணுறதுக்காக தனியாக ஏஜென்ட் வச்சு பேன் பண்ணப்பட்டது. இப்போ இது வந்து உச்சநீதிமன்றம் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து இது ஒரு எடுத்து பண்ணிட்டு பிரைவேட் பேங்க்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, உடனே வந்தப்போ என்னன்னா அவங்க வந்து ஃப்ரீ லோன்ஸ் நீங்க ஆஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு வாலண்டரியா கூப்பிட்டு நீங்க ஹோம் லோன்ஸ் ஆஃபர் பண்ண கொடுப்பாங்க. திருப்பி அதை ரெக்கவர் பண்ணும்போது ரொம்ப மோசமான ஒரு இது பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இந்த வராக்கடன் இந்த மாதிரியான கடன்களை வசூலிக்க வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தக்கூடாது, போலீஸ் வந்து அவங்க மேலே கேஸ் போடணும்னு சொல்லியிருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனாலும் கூட நடைமுறையில் வந்து அந்த அளவுக்கு தனி மனிதனை அவமானப்படுத்தி அவனை வந்து ஒரு 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 எல்லாருக்கும் வந்து இப்படி முன்னாடி கொண்டு நிப்பாட்டி அவனை அவமானப்படுத்துறது மூலியமாக வந்து நீங்கள் கடனை ரெக்கார்ட் பண்ணுங்கிறது சரியான நடவடிக்கையாக இருக்கும். மிக மோசமான சட்டவிரோத நடவடிக்கை. அது ஒரு மனிதனுடைய டிக்னிட்டியை வந்து குலைத்து சட்டரீதியான நடவடிக்கைகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சர்ஃபாசி ஆக்ட் அப்படின்னு பேங்க்குக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பு வந்து சிவில் கோர்ட்டில் போட்டு அதன் வழக்குகள் நீண்ட காலம் நடந்து 12 வருடங்கள் கூட அது போகும். அதுக்கு பிறகு தான் டிகிரி எடுத்து அப்புறமேலு இந்த மாதிரியான நிலைமைகள் மாறி சர்ஃபாசி ஆக்ட் வந்து இந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பேங்க்ல சார்ந்து அவங்கள வந்து நீங்க கூப்பிட்டோ அல்லது வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியோ அதுக்கப்புறம் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ள என்ன பெருசு என்ன சேஞ்ச் வந்து ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டில் முன்னாடி அவங்க வீட்டில் உட்கார ஒட்ட வச்சு அவங்களை வந்து வெளியே போக முடியாமல் வீட்டுக்குள்ள வர முடியும். கிட்டத்தட்ட என்னன்னா அவங்க வந்து ஒரு சரி வீட்டில் இருக்கக்கூடிய கைதிகள் மாதிரி அவங்கள வச்சிருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி ஒன்றும் பண்றதில்ல. சர்ஃபாசி ஆக்ட்னா வங்கி வந்து கேஸ் போடாமல் நேரடியாக ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். நீங்க ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்ணி ஜப்தி பண்ணி சர்ஃபாசி ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சட்டம் வந்து இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. வங்கிகள் நேரடியாக வந்து அதை சொத்தை கொடுத்த எந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்து அதை வந்து இது பண்ணலான்னு. ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா சாதாரண குறு சின்ன முதலாளிகள் மீது தான் பாயப்படுகிறது. பெரும் முதலாளிகள் மீது சர்ஃபாசி ஆக்ட் கிடையாது. ஒரு 50 லட்சம் ஒரு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினா வந்து அது வந்து 50 லட்சத்துக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு மேல பெரிய கோடிக்கணக்கில் வாங்கினவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பேரை கூட வெளியிட மாட்டாங்க. அப்படின்னா நீங்க 51 லட்சம் 50 லட்சத்துக்கு மேல வாங்குறது சேஃபா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படியே நடைமுறையில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை எங்க இருந்து வருது அப்படின்னா, தேர்தல் சமீபத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன, திருப்பூர்ல இருந்து போன அந்த கண்டெய்னர் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 570 கோடி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து பேங்கிங் சார்பாக தேர்தல் கமிஷன் வந்து அதுக்கு சீஸ் பண்ணணும் இது மாதிரி பல பிரச்சனை நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி சிஎம் கேண்டிடேட் நிப்பாட்டின அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும் அல்லது அவருடைய தலைவர் ராமதாஸ் ஆகட்டும் அல்லது மற்ற கட்சிகள் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை முன் வச்சாங்க. உடனே கவர்மெண்ட்லேருந்து கொண்டு போய் நாங்கள் என்ன இதெல்லாம் ஸ்டேட் பேங்கோட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததா நம்ம பார்க்குறோம். 10 லட்சம் ரூபாய் கொண்டு போனாலே அதற்கான போதுமான எவிடன்ஸும் போதுமான பந்தோபஸ்தும் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 3 கண்டெய்னர் லாரியில் எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாமல் சரியான வரவு அந்த அறிக்கை எதுவுமே இல்லாமல் நீங்கள் எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் கொண்டு போனது சரியான விஷயமா இல்லை? அது ஒரு பேங்க்கு ஊழியர் அப்படியே இருந்தேன் அப்படிங்கிற முறையில் இதை பற்றியான ஒரு இதை வந்து எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் வழக்கமாக வந்து இது மாதிரியான தேவைகள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் அல்லது ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக தேவை இருந்ததுன்னா இன்னொரு ஸ்டேட்லேருந்து அதை கொண்டு போகிறது,
அல்லது கரன்சி செஸ்ட் ஒரு செஸ்ட்ல இருந்து இன்னொரு செஸ்ட் கொண்டு போகிறது நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த முறையில் வந்து திருப்பூர் ஏடிஎம்ல ஒரு ஏடிஎம்க்கு கொண்டு போகிறது செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கையை துப்பாக்கி இந்த ஒரு போலீஸ்காரர் ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அவருக்கு ரைட்ஸ் டு ஸ்டாப் த கிரைம், அந்த மாதிரி நிறைய விஷயம். அந்த முறையில் ஸ்டேட் பேங்க் வந்து விசாகப்பட்டினத்தில் தேவை இருந்த அடிப்படையில் தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த மேனிஃபோல்டு பேப்பர்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க, ஆனால் அது வந்து முழுமையாக இல்லை. அதில் யார் யார் வந்து அதில் போகிறாங்க அதிகாரிகள் அல்லது அந்த ஒரு செக்யூரிட்டி கூட இல்லாம நீங்க வந்து 570 செக்யூரிட்டி வந்து இருந்திருக்காங்க, எல்லாம் அந்த அன்யூனிஃபார்ம்ல இருந்திருக்காங்க. அவங்க வந்து போலீஸ் ஆந்திரா போலீஸ் இதெல்லாம் வந்து கிளைம்டு மாதிரி தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் இல்லை, அது வந்து நிறைய வயலேஷன்ஸ் இது மாதிரி இருந்திருக்கு. அது அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய தொகை அது தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் போகும்போது தேர்தல் அதிகாரி தேர்தல் அறிக்கை வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் அந்த வந்து அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போல நடவடிக்கைகள் நடந்திருக்குது. தேர்தல் விதிமுறைகள் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு 50,000 1 லட்சம் அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருக்கணும். இப்போ அது மாதிரியான வயலேஷன் இருக்கு. ஒரு வயலேஷன் ஏன் இருக்கு அப்படிங்கும்போது 570 கோடி இருக்குதா இல்லையா, அதுக்கு மேல எக்ஸீடான பணமான்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் வருகிறது. அதை வந்து தீர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு, வங்கிகளுக்கு இருக்கு. ஆனா வங்கிகளும் பெரிய அளவில் சைலண்டா இருந்தது அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை உருவாக்கும். ஸ்டேட் பேங்க் நிர்வாகத்தில் அந்த நிறைய அவங்க அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலைங்கிறது தெரியுது. ஒரு ஸ்டேட் பேங்க்ல நீங்க போய் ஒரு கடன் வாங்கணும், நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால எவ்வளவு ஸ்டீடியஸான இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லி அதை ஓப்பன் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பலதரப்பட்ட நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாலிசி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை 570 கோடி ரூபாய் 3 கண்டெய்னரில் போகும்போது அதை சரியான முறையில் கொண்டு போயிருக்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு வெள்ளை அறிக்கை வந்து வங்கிகள் வந்து சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லி எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இது இல்லை, அதான் வங்கிகளே வந்து தானா முன் வந்து அதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆனால் அவங்க பெரிய அளவுக்கான ஒரு மௌனத்தை சாதிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே வங்கிகளுடைய ஒரு மௌனம் வந்து சாதிச்சுட்டு அந்த மௌனம் என்பது வந்து ஒரு ஜனநாயக வந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்குது. நிச்சயமா இருக்கு. அது என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு கூட அதை இன்னும் எடுத்துக்க நீங்க சொன்னது போல சிபிஐ விசாரணைக்கு கூட ஒரு அதை எடுத்து அதை செய்யணும்னு சொல்லி தானே வங்கி வந்து செஞ்சிருக்கணும். தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக்கி இருக்கும். கண்டிப்பா ரொம்ப வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஏரியாவில் வந்து அது வந்து நிறைய லாக்சிட்டி நிறைய தவறுகள் இருந்திருக்கு அதில். கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்ம வராக்கடன்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து மத்திய நிதியமைச்சர் இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள்? நிறைவு கருத்தாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? நிறைவு கருத்துனா இப்போ வந்து இது ஒரு வங்கிகளுடைய நிதி நிலைமையே மிக அளவுக்கு பாதிக்குது. ஏன்னா வர லாபத்தை அப்படியே வந்து ஒரு 60-70% இதுக்காக ப்ரொவிஷனிங்னு தள்ளி விடுறோம். இப்போ ஒரு 3000 கோடி லாபம் வருதுன்னா அந்த 3000ல் ஏறக்குறைய 3000க்கு மேலேவே வந்து இந்த வராக்கடன் இருக்கும்போது அந்த லாபத்தை அதற்கான ப்ரொவிஷனாக நாங்கள் ஒதுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நட்டம் போகுது. இப்போ உண்மையாக வந்து பேங்க்கு வந்து நட்டத்தில் போகலைன்னா கூட இந்த வராக்கடனுக்கான ப்ரொவிஷனிங் பண்ணும்போது நிதியை ஒதுக்கும்போது வங்கிகள் நட்டம் காமிக்குது. அப்போ வங்கிகள் நட்டம்னு பொதுத்துறை வங்கிகள் நட்டம் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. மக்கள் மத்தியில் பொதுத்துறை மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துது. அவை இதை வந்து வசூலிக்க வேண்டிய தீவிர நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளணும். குறிப்பாக முதல்ல வந்து இது பட்டியலை வெளியிடணும். இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் இவைகள் வெளியிடணும். இப்போ நாங்கள் வங்கி ஊழியர் சங்கம் ஏறக்குறைய 3 பட்டியல் வெளியிட்டோம். முதல்ல 50 கோடிக்கு மேலே, அப்புறம் 100 கோடிக்கு மேலே, அப்புறம் வந்து ஏறக்குறைய 500 அக்கௌண்ட்டுகள், முதல் 500 கணக்குகள், இப்படி 3 பட்டியல் வெளியிட்டுட்டோம். அதை வந்து அரசினுடைய சட்டத்துக்கு விரோதமானது தான். நீங்கள் வேணால் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நாங்கள் அரசாங்கத்துக்கு, ஏன்னா ஜனாதிபதிகிட்டே கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்களும் ஏன்னா அது அதிகாரப்பூர்வமான தகவலுக்கு அது ஒன்றும் மாறுபட்ட தகவல் இல்லாதனால அவங்க இது வரைக்கும் எங்கள் நடவடிக்கை எங்கள் மேலே எடுக்கலை. அதே போல் பட்டியல் வெளியிடணும். இந்த குற்றவாளி இவர்கள் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளிகளாக அவங்க அறிவிக்கப்பட வேணும். அது மாதிரி ரைட் ஆஃப் பண்ணுவதற்கு மீது விசாரணை வேண்டும். ஆமாம், இது மாதிரியானது. அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா பாராளுமன்றத்தில் அதை பற்றி ஒரு வாதம் டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால தான் ஊழல் வழிவகுக்குது. அதில் நிறையவே வேண்டியவனுக்கு சலுகை செய்து தள்ளுபடி பண்ணுறது, 100 கோடி 200 கோடி தள்ளுபடி பண்ணுறது, இந்த மாதிரியான மக்கள் காசுகள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியமான. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம எல்லாரும் பணம் போட்டு வச்சுருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவில் தொழில் தொடங்குறதுக்காக அதானிக்கு வந்து ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து தருது. நாளைக்கு ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்? நாம போட்ட காசுகள் லாஸ் ஆகுது. அந்த கடன் வழங்கப்படல, நிறுத்தப்பட்டது. இந்த மாதிரியான கேள்வி நம்ம நிகழ்ச்சி நிறைவு பதிவு பண்ணிட்டோம் சார். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறோம். அந்த வகையில் வந்து அவங்களுடைய நேரத்தையும் பொன்னான கருத்துக்களும் நம்முடைய ஷேர் பண்ணதுக்கு திரு பாபா ரமணி, சென்ட்ரல் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல் வந்து பாலமுருகன் அவர்கள் மாநில செயலாளர், அதே மக்கள் சிவில் உரிமை கழகம், அவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.
நன்றி சார். இது வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மீண்டும் இதே போல மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.